ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி 60s, 70s, 80s, 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ரெசிபி நல்லா ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி வீட்லேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக கடையில் பேக்கெட் மாவு வாங்காமல் வீட்லேயே மாவு பால் வச்சு எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதுக்கு முதல்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு நம்ம குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு முதல்ல நம்ம அன்ஸ்வீட்டன்ட் கோவா செஞ்சுக்கணும். அதுக்கு நான் நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு பால் பவுடர், 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேட்டுலா அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் 4-5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது உங்களுக்கு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா லேசாக திக்காய் வரும். இப்போ பாருங்கள், நான்ஸ்டிக் பேன் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், 5-6 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா திக்காயிடுச்சு. உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் கோவா வரணும், அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம அன்ஸ்வீட்டன்ட் கோவா ரெடி பண்ணிட்டோம். இது பாலில் கூட செய்யலாம், ஆனால் பாலில் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமான நேரம் பிடிக்கும். பாலில் செய்யும்போது கூட இதே மாதிரி ப்ராசஸ் தான். உங்களுக்கு நல்லா சுண்டை காய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்வீட்டன்ட் கோவா கிடைச்சிரும். இப்போ அதே பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சு கைவிடாமல் சர்க்கரை நல்லா முதல்ல கரையிட்டும். இப்போ நம்ம சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டு நல்லா பிசு பிசுப்பு இருந்தால் சரியாக இருக்கும். உங்களுக்கு 1/2 கம்பி பதம் 1 கம்பி பதம்லாம் குலாப் ஜாமுனுக்கு தேவையில்லை. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு கையில் ஒட்டணும். அதுதான் சரியான பதம். உங்களுக்கு 1/2 கம்பி பதம் 1 கம்பி பதம்லாம் குலாப் ஜாமுனுக்கு தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அன்ஸ்வீட்டன்ட் கோவா நல்லா சூடு ஆறிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டாக கோவா பிசு பிசுன்னு இருக்கும். இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டாக மைதா மாவு கண்டிப்பாக சேர்க்கணும். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. குலாப் ஜாமுனுக்கு தேவையான மாவு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ண மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு குலாப் ஜாமுன் எந்த சைஸுக்கு தேவையோ அந்த மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ உருட்டிக்கோங்க. மாவுலேருந்து இந்த மாதிரி எடுத்து உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிராக் இல்லாமல் வரும். பேட்ச் பொரிக்கிறதுக்கு தேவையான குலாப் ஜாமுனை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். 10-12 ரெடி பண்ணிவிட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் எண்ணெய் மைல்டு சூட்டில் இருக்குது. அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் வெளியில் கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ குலாப் ஜாமுனை சேர்த்துக்கலாம். குலாப் ஜாமுனை சேர்த்த பிறகு கரண்டியை வச்சு நவுத்தவோ திருப்பியோ போடக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உடைய ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாக மிதந்து வர ஆரம்பிக்கும். நம்ம போட்டது பாருங்கள், ஒன்று ஒன்றா லேசாக மிதந்து வர ஆரம்பிக்குது. இப்போ எல்லா குலாப் ஜாமுனும் இந்த மாதிரி நல்லா மிதந்து லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு அடுப்புலேருந்து எடுத்துட்டு ஜீரா பாகில் சேர்த்துக்கலாம். ஜீரா பாகு லேசாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூட்டோட சேர்த்தாதான் உங்களுக்கு குலாப் ஜாமுன் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையும் பொரிச்சிட்டு 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் ஒரே ஒரு குலாப் ஜாமுன் எடுத்து உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். பார்க்கும்போதே தெரியும், வெட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உள்ளுக்கு ஜூஸியாகவும் வெளியில் கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கடையில் மாவு வாங்கி செய்கிறத விட இது டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும்.
இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி பால் பவுடர் போட்டு குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.